ஹாய் கைஸ், வெல்கம் டு அனிமே வாய்ஸ். இந்த வீடியோவில் 2 லெஜெண்டரி சனினான ஜிரையா அண்ட் விசஸ் இட்டாச்சி தான் பார்க்க போகிறோம். ஒன் சைடு பார்த்தோம் அப்படின்னா பெயினோட எபிலிட்டியே தெரியாமல் 3 பெயினை சிங்கிள் பண்ண ஜிரையா. அதே ஆப்போசிட் சைடு பார்த்தோம் அப்படின்னா பர்ஃபெக்ட் சேஜான கபுட்டோக்கு சுக்கியோமையை போட்டிருப்பாரு. ஃபஸ்ட்டு தைஜூசி பேட்டில் எடுத்துக்கலாம். இந்த பேட்டிலில் இட்டாச்சிக்கு அவ்வளோவா பெனிஃபிட்ஸ் இருக்காது. ஆனால் ஜிரையா அப்படி கிடையாது. செகண்ட் அண்ட் தேர்ட் நிஞ்சா வாரில் ஸ்பாட்டிஃபை பண்ணியிருப்பாரு. ஸோ ஆப்வியஸ்லி அவர் தான் வின் பண்ணுவார். அடுத்து இட்டாச்சியோட அமத்தராசுவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அது ஒருத்தவங்க மேலே கேஷ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க எரிஞ்சு முடிகிற வரைக்கும் அது அணையாது. இல்லாட்டினா 7 டே அண்ட் நைட்டு ஃபுல்லாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட அமத்தராசு இது வரைக்கும் நருட்டோ சீரீஸில் ஒருத்தனையும் கில் பண்ண மாதிரி காட்டே இருக்க மாட்டாங்க. இப்போ இந்த அமத்தராசுவை ஜிரையா எப்படி கவுண்டர் பண்ணலாம் அப்படின்னா, ஜிரையாவோட நீடில் ஜூஸை வச்சு கவுண்டர் பண்ணலாம். அப்புறம் அமத்தராசு எங்கே பட்டிருக்கோ அதை மட்டும் அப்படியே கலட்டி விடுற மாதிரி விட்டுட்டா அப்படின்னா எதுவுமே அதையும் மீறி ஜிரையா மேலே அமத்தராசு பட்டுச்சு அப்படின்னா சாக்கரா ஷீலிங் ஜூஸோ வச்சு அமத்தராசு அணைச்சிட முடியும். அதுவும் ஒரு எபிசோடில் நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த ஜுட்ஸுவை இட்டாச்சி யூஸ் பண்ண மாட்டான். ஏன்னா அதிகமாக சாக்கரா கன்சியூம் பண்ணுறதுல இட்டாச்சிட்ட இருக்க ஜுட்ஸில் இதுவும் ஒன்று. நெக்ஸ்ட்டு ஜிரையாவோட ஒயின் லைன் வேன் இதை வச்சு கோனனை அசைவிடாமல் பிடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி நகாட்டாவோட ஸ்ட்ராங்கஸ்ட்டு சமனிங்கை க்ரஷ் பண்ணியே முடிச்சிருப்பாரு. அந்த பீஸ்ட்டுமே ஸ்ட்ராங்கஸ்ட்டு டிஃபென்ஸாக வச்சுருக்கோம். ஆனால் இதை வச்சு இட்டாச்சியை பிடிச்சாலுமே இட்டாச்சியோட க்ரோ க்ளோனிங் டெக்னிக்கை வச்சு இட்டாச்சி அழகாக எஸ்கேப் ஆயிடுவான். இட்டாச்சியோட கெஞ்சுட்ஸு ஜிரையா கிட்ட ஒர்க் ஆகாது. இதை மாதிரி வீடியோ வேணால் கமெண்ட் பண்ணுங்கள்.